இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸு 2.1 அதாவது 7th மேக்ஸில் செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏகப்பட்ட ஹிண்ட் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய நிறைய ஹிண்ட் உள்ளே இருக்குது. ஒவ்வொன்றையும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸு 2.1 அதில் சர்க்கிளோட பெரிமீட்டர் அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா அப்புறம் பாத்வே இந்த மூணை பற்றியும் இந்த பாடம் முழுக்க இருக்கும். அதில் 2.1ல் பெரிமீட்டரை பற்றி இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாம் இதை பற்றி நிறையா ஹிண்ட்டு ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வரேன்னு சொன்னோம். அந்த வகையில் இப்போ எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம்ம பார்க்குறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ரேடியஸ், இது டயாமீட்டர், இது சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிமீட்டரோட வேல்யூ நமக்கு என்ன? பை இன்ட்டு டின்னு ஒரு மதிப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆர் 2πr நமக்கு சொல்கிறோம். எப்போ நம்ம 2πr யூஸ் பண்ணணும், எப்போ பை டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஹிண்ட்டு. நல்லா கவனிச்சுங்க. எப்போவுமே விட்டம் கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் நம்ம பை இன்ட்டு டியோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் ஆரம் கொடுத்துட்டு நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டால் 2πr ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? சரி, இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஆரம் கொடுத்துருக்குறாங்க அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. இங்கே நமக்கு விட்டமும் கேட்குறாங்க. இப்போ விட்டம் அப்படின்னா டயாமீட்டர்னால் அதனுடைய ஃபார்முலா 2 இன்ட்டு ரேடியஸ் 2r. அப்போ 2 இன்ட்டு டயாமீட்டரோட மதிப்பு, அதாவது ரேடியஸோட மதிப்பு 15. அப்போ டயாமீட்டரோட மதிப்பு நமக்கு 30 அப்படின்னு கிடைக்குதா? டி 30, டயாமீட்டர் 30. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூமே இருக்குது. என்னென்ன இருக்குது? டயாமீட்டரோட வேல்யூவும் இருக்குது, ரேடியஸோட வேல்யூவும் இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம், எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, போடலாமா? இப்போ பை இன்ட்டு டி அப்படி போட்டோம் அப்படின்னா இப்போ பையோட வேல்யூ நமக்கு என்ன? 22/7 இல்லைன்னா 3.14 எதுனாலும் ஓகே. 3.14 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு டியோட வேல்யூ நமக்கு 30. இதுலேயும் ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ டயாமீட்டரோ ரேடியஸோ 7 டேபிளால், அதாவது 7ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம 22/7 யூஸ் பண்ணணும். இல்லை அப்படி ஆகாது அப்படின்னா 3.14 போட்டுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு சின்ன ஹிண்ட்டு. அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ 3.14ஐயும் 30ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0 0 0 12 மிச்சம் 1 1 3 3 + 1 4 3 9. சரிங்களா? அப்போ 0 2 4 9. இங்கே பாருங்கள், கடைசியிலேருந்து எத்தனை புள்ளி இருக்குது? 2 புள்ளி இருக்கிறதுனால இப்போ கடைசியிலேருந்து நாம் 2 பாயிண்ட் தள்ளி, இந்த கிளாஸ்லேருந்து 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ அதனுடைய சுற்றளவினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது? 94.20. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அலகுகள் யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் போடணும், மீட்ரு கொடுத்துருந்தா மீட்ரு போடணும். இது எல்லாமே நம்ம இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுதான் ஹிண்ட்டு. இதில் இப்போ ரெண்டாவது சம்மு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வேரியேஷன் ஆகும் அப்படின்னா இப்போ இதில் ஒரு ஹிண்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டு வரேன், கவனிங்க. இப்போ நமக்கு கொடுக்குறது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சி, கேபிட்டல் சி கொடுத்துருக்குறாங்க 1760 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ நமக்கு சியோட ஃபார்முலா நமக்கு என்ன? பை இன்ட்டு 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று பை இன்ட்டு டி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2πr யூஸ் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பை இன்ட்டு டி. இப்போ சியோட மதிப்பு 1760 ஈக்குவல் டு பையோட மதிப்பு
22/7 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது 7ஆல் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 22/7 எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க, இங்கே பாயிண்டில் வச்சிங்கன்னா வேல்யூ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கண்டிப்பாக மாறும். இப்போ சப்போஸ் வந்து போன சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 94.20 நமக்கு வந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு 28ன்னு வரும். காரணம் என்னென்னா 22/7ஆல் அவங்க டிவைட் பண்ணியிருப்பாங்க. 3.14 போட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் பிளேஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 22/7 இருக்கு இல்லையா, இந்த 22/7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போயிடும்னா, இங்கே டிவைடில் இருக்கிறது மேலே போயிடும். ஸோ 1760 × 7/22 = D. சரிங்களா? இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். எதை கேன்சல் பண்ண போகிறோம்? இப்போ 1022ஐயும் 1760ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 2s are 22, இதையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 8 2s are 16, பேலன்ஸ் 1, 8 2s are 16, அப்படியே 0 மேலே ஏற்றிடுறோம். இப்போ லெவல் டேப்பில் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா லெவல் டேப்பில் கண்டிப்பாக 88 வரும். 1 level is level, 8 levels are 88, அப்போ 0 80. இப்போ நமக்கு டியினுடைய மதிப்பு 80 × 7. இப்போ 80 × 7 8 7 0 56, அப்போ 560ன்னு வருதா? அப்போ டயாமீட்ரு நமக்கு 560, டி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதில் ரேடியஸ், டயாமீட்டரை கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டால் பாதியாக பிரிக்கணும். நல்லா கவனிச்சுங்க, டயாமீட்ரு கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டால் பாதியாக பிரிக்கணும். அதே இது ரேடியஸ் கொடுத்துட்டு டயாமீட்ரு கேட்டால் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதை பாதியாக பிரித்தோம், 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ரேடியஸ் வந்து 560/2ன்னு வரும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 280 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 280. இப்போ நமக்கு மூணாவது சம்மு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மூணாவது சம்மில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டயாமீட்டர் இருக்குது, அதனால் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் 24 மீட்டர். டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ், இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ 24ல் பாதி 2, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 24 2 டேபிளில் எப்போ வரும்? 12 டைம்ஸ் வரும். ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு 12. இப்போ ரேடியஸ் = 12. நீங்கள் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க, டயாமீட்டர் இருக்கிறதுனால நம்ம டயாமீட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ ரேடியஸ் இருந்தால் நம்ம 2πr, சம்மில் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்களா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள். இங்கே ரெண்டுமே இருக்குது, அதனால் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ சியோட மதிப்பு 22/7 × 24. இப்போ இது 24 வந்து 7 டேபிளில் வராது, அதனால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3.14 போட்டாலும் சரி, இல்லை 22/7 போட்டாலும் சரி, ஆன்சர் எல்லாம் ஒன்றா தான் வரும். 3.14. இப்போ 3.14ஐயும் 24ஐயும் மல்டிப்ளேஷன் பண்ணணும். ஹோலாக மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள், கடைசியில் 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 1 is 4, 5, 3 4s are 12, 2 4s are 18, 2 3 2s are 6, 6 13, பேலன்ஸ் 1, 5 7. இப்போ லாஸ்ட்டில் இருந்து நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட்னால இது ரெண்டையும் 2 டிஜிட்லேருந்து தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 75.36 மீட்டர். இங்கே அலகுகள் வந்து யூனிட் மீட்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மீட்ரு போட்டாகணும். ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு மாதிரி ஹிண்ட் இருக்கும். இங்கே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். என்ன ஹிண்ட்டு அப்படின்னா, பையுடைய வேல்யூவை 22/7 கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வேளை இப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 3.14 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 22/7 எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டியோட வேல்யூ 7ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அவங்க கொடுத்துருந்தால் கம்பல்சரி நம்ம அதை தான் எடுத்துக்கணும், வேறு எதையும் மாற்றி எடுத்துக்கக்கூடாது.
இப்போ நமக்கு சொல்யூஷன் எழுத போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ இங்கே டயாமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறது பை இன்ட்டு டின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூவை அவங்களே கொடுத்துட்டாங்க 22/7 இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. இன்ட்டு டியோட வேல்யூ பாருங்கள் 70. இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ கேன்சல் பண்ணுறோம். 7 1 is 7, 10 7s are 70. இப்போ 10ஐயும் 22ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0 0 2 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 220 வரும். இதுதான் சி. சரிங்களா? இந்த சம்மில் இது ஒன்று தான் ஹிண்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அலகுகள் சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அது இருக்கணும். சென்டிமீட்டரா மீட்டராங்கிறது கம்பல்சரி இருக்கணும். இப்போ ரெண்டாவது சம்மு அதை பார்க்க போகிறோம். டியோட வேல்யூ 56 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இது கிவன். ஸோ டின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவுடைய ஃபார்முலாவை நம்ம என்ன எழுதணும்னா பை இன்ட்டு டின்னு கொடுக்கணும். பையோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 22/7 கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு டியோட வேல்யூ 56. இப்போ 7ஐயும் 56ஐயும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ 8 கிடைக்குமா? அப்போ 22 இன்ட்டு 8. இப்போ 22ஐயும் 8ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 6 176. சர்க்கம்ஃபரன்ஸ் 176 கம்பல்சரி இந்த மீட்டரா சென்டிமீட்டரான்னு நமக்கு இருக்கணும். மீட்டரா சென்டிமீட்டரா, இங்கே மீட்டர் இருக்கனால நம்ம மீட்டர் போடணும். இப்போ அதே இதில் நமக்கு மூணாவது சம்ம நம்ம எழுத போகிறோம். இப்போ எப்படின்னு பாருங்கள். டியோட வேல்யூ 28 மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன யூனிட்டில் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை சர்க்கம்ஃபரன்ஸ். அதனுடைய ஃபார்முலா பை இன்ட்டு டி. டி கொடுத்துருக்குறாங்களா ஆர் கொடுத்துருக்குறாங்களான்னு பார்க்கணும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் சி அதனுடைய வேல்யூ 22/7 இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு டியோட மதிப்பு 28. ரெண்டையும் அடிக்கிறோம். 4 28. இப்போ சியோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? 88ன்னு கிடைக்கும். கம்பல்சரி இந்த யூனிட்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ இந்த மூணுலேயுமே நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை சொல்லிட்டேன். அடுத்த சம்மில் என்ன ஹிண்ட் வருதுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த மூணாவது சம்மில் ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஹூஸ் ரேடின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரேடியஸ். அப்போ ரேடியஸுங்கிறதுனால இதனுடைய வேல்யூவை எப்படி எழுதணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி எழுதணும்னா 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். இங்கே அவங்க கொடுக்கல. பையோட வேல்யூவை இதாக எடுத்துக்கோங்க, 22/7 எடுத்துக்கோங்க, 3.14 எடுத்துக்கோங்கன்னு அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 49. ஸோ இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். 7 7s are 49. இப்போ 2ஐயும் 22ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 44 வரும். 44ஐ 7ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 7 4s are 28. பேலன்ஸு 2. இந்த 2வை நம்ம மேலே போடுறோம். 7 4s are 28 + 2 30. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 308. இங்கே பாருங்கள் என்ன யூனிட் இருக்குது? சென்டிமீட்டர். ஸோ கம்பல்சரி இந்த யூனிட் இருக்கணும். இப்போ நாம் செகண்ட் சம்மை பார்க்குறோம். தேர்டில் செகண்ட் சம்மு அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரேடியேஷன் கொடுத்துருக்கனால சர்க்கம்ஃபரன்ஸு 2πrன்னு எழுதுவோம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 91. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். ஒரே 7. 93ல் எத்தனை 7 இருக்குன்னா 13 7 இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 44. 2 22 44. அப்போ 44ஓட ஒரு 13 மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3 4s are 12. பேலன்ஸ் 1. அடுத்து 3 எடுத்து இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 4s are 12. 12 + 1 13. அதே மாதிரி 4 4 போடுங்க. 2 7 5 572. நமக்கு இங்கே வேல்யூ வர்றது பெரிய விஷயம் இல்லை. 572 வேல்யூ வர்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த யூனிட் கம்பல்சரி போடணும், மில்லி மீட்டர். ஏன்னா இதை வச்சு தான் நமக்கு 8th அடுத்தடுத்து பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் வரும்.
இப்போ இந்த ஃபோர்த் சம்மில் ஒரு ஹிண்ட் இருக்குது. இது என்ன ஹிண்ட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு டயாமீட்ரு ஆஃப் சர்க்குலர் வெல் இஸ் 4.2 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ்? இப்போ இங்கே கேள்வியை பாருங்கள். டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ சொல்யூஷனில் நம்ம எழுதுகிறோம். டயாமீட்டர் 4.2 மீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு டி. இப்போ இங்கே பையோட வேல்யூவை 22/7 3.14 ஏதாவது எடுத்துக்கங்கன்னு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 22/7 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கிறத டக்குன்னு எடுத்துக்கிறோம். 4.2. இப்போ 22வையும் 4.2வையும் மல்டிப்ளேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் என்ன ஹிண்ட்டு அப்படின்னா 42ன்னு எடுத்துக்கோங்க. இது 22 இரண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். 2 2s are 4, 4 2s are 8. அதே மாதிரி 4 8 ஆட் பண்ணால் 4 12 பேலன்ஸ் 1 9 2 4ன்னு வருதா? இப்போ ஹிண்ட்டை பாருங்கள். இதில் இந்த ஓரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அப்போ கிடச்சிருக்கிற ஆன்சர்லேருந்தும் நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஸோ 92.4 கீழே ஒரு 7 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இப்போ 92.4 எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 7 is 7 பேலன்ஸு 2. அந்த 2 அப்படியே கீழே இறக்கிடுறோம். 22. இப்போ 22ல் எத்தனை 7 இருக்குது? 3 7s are 21 பேலன்ஸு 1. பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை ஏற்றிடுங்க. இந்த 4 எடுத்திங்கன்னா 2. ஆன்சர் வந்து நமக்கு என்னது? 13.2. இப்போ மீட்டரா சென்டிமீட்டரா? மீட்டர். அதை எழுதணும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ 13.2 மீட்டர் இப்படின்னு நாம் கணக்கை முடிக்கணும். இந்த கேள்வியை நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால எழுதி வச்சுருக்கேன். இங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுதான் கிவன் டயாமீட்டரு 1.4 மீட்டர் இல்லையா? டயாமீட்டர் கொடுத்துருந்தா நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? C = பை இன்ட்டு டி. ஏன்னா சிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 தெரியும் இல்லையா? இன்ட்டு டியோட வேல்யூ 1.4. கரெக்டாக? ஸோ இப்போ நாம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடணும். எதை கேன்சல் பண்ண போகிறோம்? 22/7ஐயும் 1.4ஐயும் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை இது ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணாலும் சரி. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். 2 4s are 8. இதே இது 2 4s are 8 வந்துருச்சா? அடுத்து 1 வச்சு இங்கே மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். 2 1 is 2. அதே மாதிரி 2 1 is 2. சரிங்களா? இப்போ 8 10 பேலன்ஸ் 1 3. அப்போ நமக்கு 3 0 8ன்னு கிடைக்கும். இங்கே கீழே 7 இருக்கிறதுனால 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, நல்லா பார்த்துக்குங்க. 30 7ஆல் டிவைட் பண்ணும்போது 4 7s are 28 பேலன்ஸு 2 இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் 2. திருப்பி இந்த 28ஐ 7ஆல் கேன்சல் பண்ணுறோம். 4 7s are 28. அப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை இட் இன் 150 ரொட்டேஷன். 150 ரொட்டேஷனுக்கு அது எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸை கம்ப்ளீட் பண்ணும்? அப்போ 660 மீட்டர். இங்கே மீட்ரு கண்டிப்பாக இருக்கணும், அளவு இருக்கணும். நமக்கு ப்ராக்டிஸுக்காண்டி ஒரே கேள்வியை அடுத்தடுத்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இங்கே a ground is in the form of the circle whose diameter is 350 மீட்டர். சரிங்களா? டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுதான் வேலையே. டயாமீட்டரோட வேல்யூ வந்து 350 மீட்டர். ஓகேவா? அண்ட் அத்லெட் மேக்ஸ் 4 ரெவல்யூஷன், 4 ரவுண்டு ஓடுறாரு. அப்போ இதோடைய டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம், டிஸ்டன்ஸ் கவர்டு பைன்னு சொல்லும் போதே நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு பார்க்கணும். பை இன்ட்டு இங்கே விட்டம் டி கொடுத்துருக்கறனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 22/7 இன்ட்டு 350. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? எதையும் கேன்சல் பண்ணணும்? 7ஐயும் 350ஐயும் கேன்சல் பண்ணால் 5 7s are 35. அப்போ 15 வருமா? இப்போ நமக்கு வேல்யூ எப்படி மாறுது?
22 இன்ட்டு 50. அப்போது 50ஐயும் 22ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0 5 2 சார் 10, 0 5 2 சார் 10, 0 0 1 1 1100 வருதா? இது ஃபஸ்ட்டு. அவங்க எத்தனை ரெவல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க? 4 ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் 4 ரெவல்யூஷனுக்கு, சரிங்களா, 4 ரெவல்யூஷனுக்கு ஒரு ரெவல்யூஷனுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1100 மீட்டரு அவர் ஓடுறாரு. அதே மாதிரி 4 ரெவல்யூஷனுக்கு 4 × 1100, இப்போ 44,400 வருமா? அதான் ஆன்சர் மீட்டர். இப்போ பாருங்கள், இந்த கொஷினில் நமக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, வயர் லென்த்து, டோட்டல் லென்த்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 1320 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதை நாம் என்ன பண்ணுறோம்னா, சின்ன சின்ன ஃப்ரேம்ஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். மேட் இன்ட்டு ஸ்மால் ஃப்ரேம்ஸ், அதாவது 7 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமாக பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ரேடியேஷன் இருக்கனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 2πr யூஸ் பண்ணணும். அப்போ 2 × 22/7 இன்ட்டு இங்கே நமக்கு ரேடியஸோட வேல்யூ வந்து 7 × 7. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 × 22 மட்டும் இருக்கும். 2 22s are 44. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் 44 சென்டிமீட்டர் அந்த யூனிட்டு அவசியம். ரைட். இப்போ ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் 44 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன சர்க்குலரும். இப்போ நமக்கு டோட்டல் லென்த்து, இப்போ ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் கேன் பி மேட், அப்போ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளவு நம்மளால் இது பண்ண முடியும்? டோட்டல் லென்த்து வந்து 1320/44. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 22, இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 0. இது ரெண்டையும் நான் லெவல் டேப்பில் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஈஸி, அதனால் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 13 வருமா ஆன்சரு? அப்போ நம்ம எத்தனை ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்னா there are 30 ஃப்ரேம்ஸ் கேன் பி மேட் அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த சம்மில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹிண்ட்டு என்னங்கிறத பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஒரு ரோஸ் கார்டன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரேடியஸ் இருக்குது நமக்கு 63 மீட்டருங்கிறது தெரியுது. த கார்டனர் டு ஃபென்ஸ் இட் அட் த ரேட் ஆஃப் 150 per மீட்டர். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரெக்டாக சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது 7th பொறுத்த வரைக்கும் தெரியும். ஆனால் 8th 9th எல்லாம் இந்த சம்முக்கு நாம் எதை கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஏரியா கண்டுபிடிக்கணுமா, வால்யூம் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நம்ம எதை வச்சு அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்டு தான் ரொம்ப ஹைலைட்டடான வேர்டு. சரிங்களா? ஏன்னா இந்த வேர்டை ஒன்று உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன். இந்த வேர்டு ரொம்ப ஹைலைட்டான வேர்டு. ஏன் அப்படின்னா இதில் தான் நமக்கு எல்லா ஹிண்ட்டும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா, ஏரியா கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது இதை வச்சு தான் தெரியும். ஸோ ரேடியேஷன் கொடுத்துருக்கனால 2 × π × r இதோட வேல்யூ போட்டால் போதும். 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 63. ஏன் சார் 150 யூஸ் பண்ணலையா அப்படின்னா, இங்கே டைரெக்டாக இன்ட்டு 150 போட்டாலும் சரி, இல்லை நம்ம கண்டுபிடிச்சிட்டு போட்டாலும் சரி, இங்கே வந்து இன்ட்டு ஃபென்சிங் காஸ்ட்டுன்னு போடணும். குழப்பமாக இருந்துச்சுன்னா கடைசியில் கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ கேன்சல் பண்ணால் 9 3s are 9 7s are 63. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 44 × 9. 44ஐயும் 9ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 9 4s are 36, பேலன்ஸ் 3, 9 4s are 36, 39. ஸோ 396 மீட்டர் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபென்ஸு பெர் மீட்டர் இதெல்லாம் போட்டாலே கண்டிப்பாக நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபென்ஸு வரும்போது
ஃபென்சிங் பண்ணுறோம். 396 × 150. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிடணும். அவ்வளோதான். 396 மீட்டர் × 150. ஒரு மீட்டருக்கு 150னா அப்போ 0 0 0 5 6 are 30, பேலன்ஸ் 3, 9 5 are 45, 48, பேலன்ஸ் 4, 15, 19. அடுத்து இங்கே வரும்போது இங்கே வந்துடும் 6 9 3 போட்டலாமா? 0 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 14, பேலன்ஸ் 1 9 வரும். அடுத்து இந்த பேலன்ஸ் 1 நம்ம மேலே போடுறோம். பேலன்ஸ் 1 மேலே போடுறோம். அப்போ 3 4 5, அப்போ 59,400. அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 59,400 rupees அமௌண்ட்டு நமக்கு வருது அப்படிங்கிறத எழுதணும். சரிங்களா? இந்த சம்மோட எக்ஸசைஸ் 2.1 இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.